அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், through me your days will be established. Through me your days will be established. அப்படி என்றால் என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள், உன் ஜீவ நாட்கள், உன் உயிருள்ள நாட்கள், நீ உயிரோடு வாழ்கிற நாட்கள், இந்த பூமியில் நீ வாழ்கிற நாட்கள் நீடித்த நாட்கள். 100 ஆண்டு காலம் வாழ வேண்டுமா? விருப்பம் இருக்கிறதா? நீ வாழ்வதும் நீ நிறைவாய் இந்த பூமியை விட்டு செல்வதும் உன் கையில் இருக்கிறது, உன் கரத்தில் இருக்கிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும். உன் நாட்கள் பெருக வேண்டுமா? உன் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமா? உன் ஆயுளின் வருடங்கள் பெருக வேண்டுமா? உன் ஆயுள் நாட்கள் உன் வாழ்க்கையில் பல்கி பெருகி பெருக்கத்தை காண வேண்டுமா? அதற்கு நீதான் பொறுப்பாளி. உன் நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட நேரத்தையும் காலத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட அண்டிக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட அவர் அழைக்கப்பட்ட அழைப்பில், அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிலையில, அவர் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் தீர்மானங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? வேதம் வாசிங்க, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வேகமாய் திருப்பி, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கே நீ ஞானியாவாய். நீ பரியாசம் பண்ற ஒரு மனுஷியாக இருந்தால் நீயே அதனுடைய பலனை அனுபவிப்பார். தேவன் எதற்காக நம்மை அழைத்தார்? தேவன் என்ன திட்டத்திற்கு அழைத்தார்? தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தார்? அன்பான தேவ ஜனமே, தன்னுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து நிறுத்தினான். ஈசாய், இவ்வளவுதானா உனக்கு பிள்ளைகள் என்று சாமுவேல் கேட்கும் போது ஈசாய் சொல்லுகிறான், இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அங்கு தாவீது பாடுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், மனுஷனை அந்த இடத்துல கூப்பிடலங்க, மந்தைகளை பார்த்து. எந்த மந்தை? ஆடுகளின் மந்தை. மந்தைகளை பார்த்து பாடுகிறான், மந்தைகளை பார்த்து அழைக்கிறான், என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், நீங்களும் நானும் ஒருமித்து அவர் நாமம் உயர்த்துவோம் என்று ஆடுகளை, ஆட்டின் மந்தைகளை பார்த்து பாடினார். அந்த ஆடுகள் மந்தை, மாடு மந்தைகள் தன் மேய்ப்பன் சொல்லுகிறதை அப்படியே காது கொடுத்து கேட்டு அவன் பாடினான். அவனோடு அவைகளும் சேர்ந்து பாடினது, ஆடினது, துதித்தது. எனக்கு அன்பானவர்களே,
மெய்ப்பனோ அல்லது மெய்ப்பலோ மெய்ப்பன் குடும்பமோ உங்களை நடத்துகிற வேளையில் அவர்கள் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அது தேவனுடைய சத்தம். அதுதான் தேவன் சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும். யாரால உன் நாட்கள் பெருகுமா? யாரால? நம்ம சாப்பிடுற மருந்தால் அல்ல, நம்ம சாப்பிடுற உணவால் அல்ல, நம்ம போடுற துணிமணிகளால் அல்ல, நம்ம வச்சுக்கிற சொத்து பலன் நங்கை தங்கம் அதனால அல்ல, தேவனால மட்டும்தான் உன் நாட்கள் பெருகும். ஆடுகள் மேய்த்தவன் அரசன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆடுகளை மேய்த்தவன் ஆடுகளை பார்த்து சொல்லும் போது, என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாம் உயர்த்துவோம் என்று அவன் சொன்ன போது அத்தனை ஆடுகளும் அவனோடு கூட என்ன செய்கிறது? ஆண்டவரை துதித்து பாடினது. செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னது. அப்ப 5 அறிவு படைத்த ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்குமானால், நீங்கள் 6 அறிவு படைத்த உண்மையான இயேசப்பா பிள்ளைகளா இருந்தா, உண்மையாய் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தால், நிச்சயமாய் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள். இங்க இருக்கிற ஆடுகள், எந்த ஆடு சரியில்லை, எந்த ஆடு போக்காட விடப்பட்ட ஆடு, எந்த ஆடு கலகம் என்ற ஆடு, எந்த ஆடு கோல் சொல்ற ஆடு, எந்த ஆடு குறை சொல்லுகிற ஆடு என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் எங்களுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த ஆடு சரியில்லை, இந்த ஆடு சரியா இருக்கிறது, சரியான இந்த ஆடு நீ போய் சரியில்லாத அந்த ஆட்டை பார், அந்த ஆட்டுக்கு நீ என்ன செய், புத்தி நல்ல ஆலோசனைகளை கொடு. அதுக்குதான் தேவன் வைத்தார் பிரதான மேய்ப்பன், the shepherd, Jesus இயேசு. அதற்கு கீழே போதகர், சீஃப் சீனியர் பாஸ்டர், முதன்மை போதகர். அதற்கு கீழே போதகர், அதற்கு கீழே கோ பாஸ்டர், இணை பாஸ்டர், இணை போதகர். அதற்கு கீழே மூப்பர்கள், ஜோன் பாஸ்டர்ஸ், 4 கிராமங்களை போய் பார்க்கிற ஜோனல் பாஸ்டர்ஸ். அதற்கு கீழே சபையின் மூப்பர்கள், அதற்கு கீழே துணை அசிஸ்டன்ட் மூப்பர்கள், அதற்கு கீழே செல்லீடர் தலைவர்கள், பராமரிப்பு குழு நடத்துகிற தலைவர்கள், அதற்கு கீழே பராமரிப்பு குழு நடத்துகிற உப தலைவர்கள், அதற்கு கீழே சபையினுடைய உண்மையான அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள். இப்படியாக தேவன் வரையறுத்திருக்கிறார் சபையை கண்காணிக்கத்தக்கதாக. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், என்னால மட்டும்தான் உன் நாட்கள் பெருகும். உன் கையில் இருக்கிற காசு உன்னை பெருக்கத்தை கொடுக்காது, காசு உனக்கு ஜீவனை கொடுக்காது, உன் பணம் உனக்கு ஜீவனை கொடுக்காது, உன் பொருளாதாரம் உனக்கு ஜீவனை கொடுக்காது, உன் வசதி வாய்ப்புகள் உனக்கு ஜீவனை கொடுக்காது, உன் படிப்பு பட்டம் உனக்கு ஜீவனை கொடுக்காது, ஒரு வீடு வாசல் சொத்து நிலம் உனக்கு எதையும் கொடுக்காது. தேவன் சொல்கிறார், என்னாலே மட்டும்தான் உன் ஆயுள் நாட்கள் பெருகும். என்னால மட்டும்தான் பெருகும். அன்பான தேவ பிள்ளையே, இப்ப சொல்லுங்க, நம்ம வீட்டால நம்ம கட்டுற வீடு, நம்ம கட்டின வீடு, நம்ம வச்சுக்கிற சொத்து, நம்ம வச்சுக்கிற பணம், நம்ம வச்சுக்கிற ஒரு 10-20 பவுன் நகை, நம்ம வச்சுக்கிற 100 பவுனா கூட இருக்கட்டும், நம்ம வச்சுக்கிற கார், பங்களா, பைக்கு, இது எல்லாம் நம்ம ஆயுஷ் நாட்களை பெருக வைக்குமா? சொல்லுங்க, பெருக வைக்குமா?
சத்தமா சொல்லுங்க, பெருக வைக்குமா? வசனம் தெரியுதா? வாசிக்கும் வசனத்தை எல்லாரும். என்னாலே தேவனாலே என் நாட்கள் பெருகும். யாரால பெருகுமா? தேவனால பெருகுமா? ஆண்டவரால பெருகுமா? ஏசப்பாவால பெருகுமா? ஏசப்பாவால தான் நம்மளுடைய ஆயுளின் நாட்கள் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரால நம்ம நாட்கள் பெருகும்? யாரால பெருகும்? கட்டின புருஷன் சொல்லுவான், நான் உன்னை கண்ணின் மணி போல வாழ வைக்கிறேன். கொஞ்ச நாள்ல அவன் செத்து போயிடுவான். மனைவி சொல்லும், கடைசி வரைக்கும் நான் உன்னை கண்ணின் மணி போல பார்த்துக்கணும். புருஷன் சொல்லுவான், மனைவி செத்து போயிடுவான். பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மா நாங்க உங்களுக்கு எல்லாமே நாங்க உங்களுக்கு செய்வோம். என் பொண்டாட்டி வந்தாலும் என் புருஷன் வந்தாலும் பொண்ணும் பிள்ளையும் சொல்லும். எல்லாரும் கை விட்டுருவாங்க. நம்ம வாழணும்னா, நம்ம உயிரோடு பூமியில வாழணும்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணு. அது என்ன தெரியுமா? அவரால் மட்டும்தான் நம்ம ஆயுளின் நாட்கள் பெருகும். அவரால் மட்டும்தான் நமக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். அவர் இல்லைன்னா நம்ம ஆயுள் பெருகாது. நம்ம பொருளாதாரத்தை பெருக்கலாம். எனக்கு இனோவா கார், கிறிஸ்டா கார் இருக்குன்னா அந்த கார்லயே நான் பரலோகம் போயிடுவேனா? சொல்லுங்களேன், போயிடுவேனா? சொல்லுங்க, கார்லயே பறந்து பரலோகம் போயிடுவேனா? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்க. எங்க பிள்ளைங்கள்லாம் மருத்துவர்கள், டாக்டர். அதனால உங்க மருத்துவராகவே இருந்துட்டா பரலோகம் போயிடுவாங்களா? நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு புள்ளி அபிஷேகம் பண்ணி போதகர் அபிஷேகம் பண்ணாரா? சொல்லுங்க. எங்க வாஞ்சியெல்லாம் பிள்ளைங்க மருத்துவம் படித்து, நான் மருத்துவர் அல்ல, நான் கர்த்தரை மட்டும் நம்பி, ஆண்டவரே இவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், கட்டி கரையணும், கேன்சர் நீங்கணும், விடுதலை ஆகணும், பேய்கள் ஓடணும், பிசாசுகள் நடுங்கணும், விலகி ஓடணும். நான் ஜெபிக்கிற அற்புதம் நடந்தது, இன்னைக்கு நடக்குது. ஆனா என் பிள்ளைங்க கண்டறியணும், இவங்களுக்குள்ள கேன்சர் இருக்கா, குடல்ல புண்ணு இருக்கா, தைராய்டு இருக்கா, கணையத்துல பிரச்சனையா, ஆற்றுல பிரச்சனையா, கண்ணுல பிரச்சனையா, மூளையில பிரச்சனையா, அவங்க அதை கண்டறிந்து மருத்துவமும் மருந்தையும் கொடுத்து ஜபத்தோடு கூட மக்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் மருத்துவர்கள், அவர்கள் ஊழியம்தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் மருத்துவம் படிச்சுட்டேன், நான் மருத்துவத்தையே பார்த்துட்டு போயிருன்றது அவங்க விருப்பம் இல்லை. அது போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில பட்டம், படிப்பு, வசதி, வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு ஆயுள் நாளை கொடுக்கவே கொடுக்காது. வேதம் அதைத்தான் சொல்கிறது. வாசிங்க 9:11. என்னால மட்டும்தான் உன் நாட்கள் பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துங்க. கையை நல்லா தட்டி. இப்ப உங்களுக்கு தங்கம் வேணான்னு சொல்லல, நகட்டு உங்களுக்கு வேணான்னு சொல்லல, உங்களுக்கு வீடு வாசல் வேணான்னு சொல்லல, படிப்பு பட்டம் வேணான்னு சொல்லல. அத்தனையும் தேவை. அதுவே நம்ம வாழ்க்கை என்று அதையே நீ நம்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் ஆயுள் வருஷமும் நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நீ ஆவிக்குரிய கனி கொடுக்க வேண்டாம். நம்ம ஊர்ல நம்மளை பார்க்கிறாங்க,
என்னை பார்க்கிறவர்கள் என் ஊர்ல, நான் பிறந்த ஊர்ல போன்னு சொல்றேன், என்னை பார்க்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த பாஸ்டர் பாருப்பா, கஷ்டப்பட்டு ஓடி செஞ்சாருப்பா, இன்னைக்கு பெரிய கார் வச்சுக்கிறாருப்பா, வசதியா இருக்கிறாருப்பா, நல்ல பெரிய ஆள் ஆயிட்டாருப்பா. இதுவா என் வாழ்க்கை? பார்க்க சொல்லுங்க, இதுவா என் வாழ்க்கை? இதுக்காக வந்தேன், இதுக்காக வந்தேன். என் வீடும் காரும் படிப்பும் வசதியும் உயர்வும் காப்பாத்துருமா? என் ஆயுள கொடுத்துருமா? கொடுக்காது. என்னதான் கொடுக்கும்? அவங்க சொல்லுவாங்க, இந்த மனுஷன் இந்த ஊர்ல எப்படி இல்லாம நம்ம அசியமா திட்டுவோம். அவர அந்த பழமரத்தடியில ஆராதனை நடத்திருப்பேன், வந்து நின்று வல்கரா பேசிட்டு இருப்போம். அசியமா டீப் லைட் கட்டிட்டு வனாந்தர பனி மழை கொடையை பிடிச்சுன்னு அந்த மரத்தில் நின்று ஆராதனை பண்ணிருப்போம். அப்படிலாம் பாடுபட்டாருப்பா. அது பாரு, அந்த ஊர்ல அந்த வீட்டுல அந்த பாஸ்டர் வீட்டு எதிர்க்கா போஸ்ட்மார்டம் பண்ணி தூக்கின்னு வந்தவட போய் ஜோம் பண்ணாரு. ஜோம் பண்ணி உயிரோடு எழுப்பிட்டே இருப்பான் அந்த மனுஷன், அந்த ஏசப்பா புண்ணியத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். அந்த பொண்ணு இல்ல, பொண்ணு ரமணி, வாலிப பொண்ணு, சூம்பி போய் முட வச்ச நவுந்து நின்று பட்டக்ஸ்ல கை காலாம் ஊறிக்கின அந்த பொண்ணுக்கு அந்த பாஸ்டர் போய் ஜோம் பண்ணாரு 1997 8 பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எழுந்து நடக்க வச்சுட்டாரு அந்த ஏசப்பா ஜபத்துல. அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரா அருமையா நடந்து போகுதுப்பா. இதுதான் எனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும், என் சந்ததிக்கு பெருகும். அட்டாக்ல சுத்து மரண படுக்கையில கிடந்த அந்த சகோதரி போய் நின்று டிபி அட்டாக்கு மருத்துவர்லாம் வீட்டுக்கு கூட்டி போட்டாங்க, செத்துருவான்னு சொன்னாங்க. அவர் போய் கையை நீட்டி ஜெபித்தாரு. பாருப்பா, இன்னைக்கு 4-5 பிள்ளைகளை பெற்று அருமையா சுகமா இருக்கிறாங்கப்பா. எங்க இதெல்லாம் நடக்குது? நான் பிறந்த என் கிராமத்துல. அதுதான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆயுசு இருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு எனக்கு அன்பானவர்களே, இந்த வீடியோவை, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும், நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் உன் மூலமாய் தேவன் நடந்தது என்ன? தேவன் செய்தது என்ன? நீ கரங்களை நீட்டும் போது பேய்கள் ஓடணும், பிணியாளிகள் சொஸ்தமாகணும், மரண தருவாயில் இருக்கிறவர்கள் விடுதலையான குணமாகணும். அந்த வல்லமையின் அதிகாரத்தின் கையில் கொடுத்திருக்கிறார். இதுதான் உனக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்கு ஆயுளின் நாட்கள் பெருகணுமா? பால் பெருமாள் 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் சொன்னா, அப்பா அம்மா இன்னொரு புள்ள 3 பேரும் சேர்ந்து ஒரு புள்ளைய அடிச்சு காலகையை முறிச்சு மண்டையை உடைச்சி சாகடித்து அவங்க வீட்லயே ஒரு ஓரத்துல பல்ல நோண்டி பச்சிட்டாங்கள, புதைக்க திட்டமிட்டாங்க. அன்பானவர்களே, பெத்த தாய், பெத்த தகப்பு, உடன் பிறந்த ரத்தம் சகோதரன், அப்பா அம்மா சகோதரன் புதைக்க கொன்னுட்டாங்க, புதைக்க திட்டமிடுறாங்க. அன்பான தேவர்களே, இந்த உலகத்துல ஆயுளுக்கு என்ன, ஆயுளுக்கு என்ன கேரண்டி? யுவர் லைஃப் கேரண்டி. உன் வாழ்க்கைக்கு என்ன கேரண்டி இருக்கு? உன் வாழ்க்கைக்கு என்ன அங்கீகாரம் இருக்கிறது?
இன்னைக்கு ஒருவனை அடித்து ஒருவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மரண இருள் பள்ளத்தாக்கில் சென்று கொண்டிருக்கிற மக்களை மீட்கத்தான் உன்னை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும் போது நான் தேவனாகிய கர்த்தர் நம் ஆயுளின் நாட்களையும் வருஷத்தையும் தேவன் ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அங்க வாசிக்க அந்த வசனத்தை, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. ஆயுசின் வருட விருத்தி ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சகோதரா, சத்தமா சகோதரா, சகோதரி, அம்மா, நீ கட்டுற மாட மாளிகை, சொத்து பணம் படிப்பு, உறவு பந்த பாசம், நண்பர்கள், இவர்கள் உனக்கு ஆயுளின் நாளையும் ஆயுசின் வருஷத்தையும் பெருக செய்ய முடியாது. ஆனா நீ வாழ்கிற உன் ஊர்ல அக்க பக்கத்துல இருக்கிற பொல்லாத மனிதர்கள், அவர்களை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நபருக்கு அப்பாவை பத்தி சொல்லு சொல்லு. அப்பவே பரலோக ஜீவ புத்தகத்துல உன் பேர்ல பிரசன்ட். ஆயுளின் நாட்கள் வருடங்கள் உனக்கு கூட கூட்டி பெருக செய்வார். கைகள் தட்டி முதல் சம்பவம், முதல் காரியம் சொல்லுகிறது. முதல் டாபிக் 1, உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். வேகமா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வேகமாய் வாசிக்கலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. என் மகனே, கவனிங்க. என் மகனே, என் மகளே. எப்பொழுது நல்லா கவனிக்கணும். என் மகனே, மகளே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. என் மகனே, மகளே, நல்ல காது கொடுத்து கேளுங்க. ஆண்டவர் இதை யாருக்கு சொல்றாரு? என் மகனே, மகளே, என் போதகத்தை தள்ளாதே. எதை தள்ளக்கூடாதா? எதை தள்ளாத? போதகத்தை என்ன? எதை தள்ளாத? போதகத்தை. போதகன்னா போதகர், போதகர் அம்மா உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு போதிக்கிறார்கள். உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். இங்கேயும் போதிக்கிறோம், வெளியில வந்து நீங்க சொல்லுவீங்க போதிக்கிறோம், போன்ல தொடர்பு கொள்றீங்க போதிக்கிறோம், உங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்க அங்க வந்து உங்களுக்கு போதிக்கிறோம், அல்லது நீங்கள் எங்க வீட்டுக்கு வருவீங்க அங்க நாங்கள் போதிக்கிறோம், அல்லது வீட்டு ஜெபங்களில போதிப்போம். இப்படி அநேக போதகங்களை உங்களுக்கு நாங்கள் போதகங்களை போதிக்கிறோம். எதுக்காக? உலகம் ஒரு மாயை, உலகத்தின் மனிதர்கள் ஒரு மாயை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட 12 சீஷர்கள் இருக்கப்படும் போது அதுல 3 பேர் இருந்தார்கள். அதுல ஒருத்தர் காட்டி கொடுத்தவன், ஒருத்தர் சந்தேகப்பட்டவன், ஒருத்தர் மறுதலித்தவன். அந்த சந்தேகப்பட்டவனும் காட்டி கொடுத்து மனு திரும்பிட்டான். சாரி, சந்தேகப்பட்டவனும் மறுதலித்தவனும் மனு திரும்பிட்டான். ஆண்டவரோடு வந்துட்டான். ஒரு முறை தப்பு செய்தான், பாவம் செய்தான். ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவர் மீண்டும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அவன் பாவம் செய்யவில்லை. ஆனால் காட்டி கொடுத்தவனும் ஆண்டவரோடு சென்றான். உலகம் ஒரு மாயை, உலகத்தின் மனிதர்கள் ஒரு மாயை. வானத்துக்கு கீழே எல்லாம் மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி பக்தன் இதைத்தான் பாடினான். எனவே இப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், வேதம் சொல்லுகிறது, உன் போதகத்தை வாசி. என் அன்பு சகோதர சகோதரன், மகனே, மகளே, என் போதகத்தை தள்ளாதே. அப்படின்னா என் போதனையை, என் வார்த்தையை நீ தள்ளாத. வார்த்தை யார் மூலமா வரும்? யார் சொன்னது? நம்மளுடைய பிரதான மூப்பர் பிரதர் குணால் கையில தட்டி உற்சாகப்பட்டு கிட்டத்தட்ட நம்ம சபையில 28 அடுக்கமா இருக்கிறார். எதையும் இந்த காதல வாங்க மாட்டாங்க.
போயிடும். பிடிக்காது. என்ன ஒரு மெய்ப்பன் இடத்துல ஒரு சபையில ஒரு மூப்பனா இருக்கிறன்னா அந்த தகுதியோடு நிக்கணும். பேதுருகிட்ட வந்து சொல்லும் போது, யூதாஸ் வந்து சொல்லும் போது, அண்ணே அண்ணே பேதுரு அவர்தான் பிரதான சிஷ்யன். யாரு? பேதுரு. அப்படி திரும்பி பார்த்து பின்னால சாத்தானே அப்படின்னா அந்த பவர் குவாலிட்டி அந்த மனுஷனுக்கு. எனவே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் அன்பு மகனே மகளே, என் போதகத்தை மறவாதே. மறக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை போதகத்தை தள்ளவும் கூடாது, விட்டுறவும் கூடாது, மறந்துடவும் கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தை நிக்கணும், உள்ளதுல நிக்கணும். வார்த்தை நம்ம இருதயத்தில் நிக்கணும். மறவாதே, தள்ளாதே, விட்டு விடாதே. என் போதகத்தை, என் அன்பு மகனே மகளே, நீ தள்ளாதே, மறவாதே, விட்டு விடாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கணும். இன்னைக்கு அநேக ஜனங்க என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்ற கட்டளை, இந்த வார்த்தையெல்லாம் என்னதுங்க? என்னதுங்க? கட்டளை. ஓய்வு நாள் யாருக்குரிய கத்தலுக்குரிய இந்த கட்டளை விட்டுறீங்க. ஏதோ ஒரு சமய சந்தர்ப்பத்தில் அந்த கட்டளை விட்டுறீங்க. சபை கூடுதல் விட்டுவிடக் கூடாது என்ற கட்டளை விட்டு விடுறீங்க. கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளை உங்களுக்கு இப்போ கெட்சியால் பிரிஸ்கான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கெட்சியால் குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. கெட்சியால கூப்பிட்டு நாங்க சொல்றோம், ஊழியக்காரரா நாங்க சொல்றோம், கெட்சியால் என்ன பண்ணோம்? அந்த கட்டளைய தன் இருதயத்தில் தான் இருக்கணும். பிசாசு வந்து கேட்கலாம், கெட்சியால் உங்கள்கிட்ட அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா என்ன சொன்னாரு? கட்டளை இப்ப யாரு கொடுத்த கட்டளை? கட்டளை யாருக்கு வந்தது? இப்ப கட்டளை யாருக்கு வந்தது? கெட்சியாலுக்கு. பட் கெட்சியால் அதை போய் ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா, வசப்படுத்தி அவங்க கிட்ட சொன்னா, உன் கட்டளை வீணா போச்சு, உன் ஆசீர்வாதம் முறிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பால்ல ஒரு துளி, கவனிங்க, பால்ல ஒரே ஒரு துளி, ஒரு சின்ன கல், ஒரு துளி, ஒரு ட்ரம்ஸ் உப்பு போட்டாங்க ஆயிடுங்க, கெட்டுருமா? உன்னுடைய டோட்டல் பிளஸிங்ஸ் கட்டளை, அவர் கொடுத்த அந்த பொக்கிஷமாக கட்டளை அவுட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்றாங்க. வாசிங்க, உன் இருதயத்துல என் கட்டளைகளை காக்கணும். இருதயத்துல என் கட்டளை நான் சொன்னா அந்த கட்டளை அப்படி காத்து வச்சுக்கணும். எந்த நிலையிலும் என் தங்கமே, என் தேரே, என் முத்தே, என் பவளமே அப்படின்னு உன்னை என்னத்தான் வசப்பாடினாலும் என்ன பண்ணக்கூடாது? உனக்கு கொடுத்த கட்டளைய, உனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாத வாக்கு தத்தத்தை கட்டளைய, உனக்குரியதை இன்னொருத்தருக்கு நீ சொல்லவே கூடாது. அது உனக்காக, ஒவ்வொருவருக்காக கொடுக்கப்பட்டது. பிசாசான தந்திரமா திருடுவான். அல்லேலூயா. கவனிங்க, இங்க பாருங்க, எல்லாரும் கீழே பார்க்காதீங்க, முன்னாடி பாருங்க. பிசாசான தந்திரமா நம்மளை திருடுவான். நம்ம ஆசீர்வாதத்தை கொள்ளடிக்க பார்ப்பான். என்ன நடந்ததுன்னு கேட்பான், ஏது நடந்ததுன்னு கேட்பான். ஆனா நம்ம தான் என்ன செய்யணும்? மிகவும் ஜாக்கிரதை. அவர் கொடுத்த கட்டளை நம்ம இதயத்துல காக்கப்படணும். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அப்படி உதாசீனமா யாருன்னா கேட்டா சொல்லிடுவோம். ஆனா ஒரு 500 ரூபாய் தான ஒரு கட்டு இருந்தா அந்த ஒரு கட்டை உதாசீனமா வந்து கேட்கிறாங்க, பிரதர் அந்த 50,000 வச்சுட்டு அது கூட அப்படின்னா சர்வத்துக்கு பேக்கெட் இந்த பொறிக்கோ, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு தூக்கி போட்டுருக்கீங்களா? கொடுத்துருங்களா? சொல்லுங்க. ஒரு 50,000, ஒரு 10,000, ஒரு 5,000, ஒரு 500, ஒரு 100 கொடுத்துருமா? பேக்கெட் எடுத்துக்கோ, கொடுத்துருமா? ஏன்னா அது பணம். இது பணம் எங்க இருக்குது? தேவனுடைய கட்டளை தான் நமக்கு பொக்கிஷம். தேவனுடைய கட்டளை, தேவன் காக்க வேண்டியதை இருதயத்தில் தான் காக்க வேண்டும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. வீடுகளிலே செப்பல் இருக்குது. காலில் போடுற செப்பலை கொண்டு போய் நம்ம பீரோவை வைப்போமா? பூட்டி வைப்போமா? சொல்லுங்க, பூட்டி வைப்போமா? சரி, பீரோவில் இருக்கிற தங்க நகையை பணத்தை கொண்டாந்து செப்பல் வைக்கிறதான செப்பல் ஸ்டாண்ட்ல அனாவசியமா போட்டு போவோமா? அப்படின்னா கர்த்தருடைய கட்டளைகளை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் முழு குடம், அது அரை குடம், எப்பொழுதுமே அரை குடம் நிலையற்றதா இருக்கு. அரை குடம் தண்ணி தலைமையில் வச்சு பாருங்க. அவர் தேவனுடைய கட்டளைகளை உன் இருதயத்தில் உனக்கென்று கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அது கட்டளை, அந்த கட்டளை உனக்கென்று கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி, அந்த கட்டளைகளை உன் இருதயத்தில் காத்து வைக்கணுமா? காக்கணுமா? டேவிடுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர்னா, இப்ப நீங்க வாக்கு வந்துச்சுன்னா இந்த வாக்கு நீங்க வந்தவங்க விசேஷமானவர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இது உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளையை நீ வாங்கி வந்து வச்சுட்டு போற உன் இருதயத்தை பக்கபலமா வைத்து பாதுகாப்பா வைத்து, ஆண்டவரை 1ஆம் தேதிக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என் வாழ்க்கையிலே நடக்கணும், 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 நடக்கணும். வியாதி, நோய், பிடி, பிசாசு, நோய் எதுவும் இனி என்னை தொடக்கூடாது, 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 தொடக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை இதயத்தில் காக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை இதயத்தில் காக்கணும். அவைகள் என்னத்தை கொடுக்குமா? அவைகள் நீ காத்தாதான், உன் இருதயத்துல காத்தாதான். ஒரு புருஷன் இருக்கிறாரு வச்சுக்கிய, மனைவி கிட்ட சஸ்பென்ஸா புருஷன் வந்து சொல்லுவாரு. புருஷன் யாரு கிட்ட சொல்லுவாரு? மனைவி கிட்ட. மனைவி என்ன பண்ணோம்? புருஷன் கிட்ட சொல்லும். இப்ப மனைவி எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்டயோ மாமியார் கிட்டயோ மச்சன மூத்தார் கிட்ட சொன்னா, ஒரு நாள் பாப்பான் புருஷன், 2 நாள் பார்ப்பான், 3 நாள் பார்ப்பான், 1 வாரம் பார்ப்பான், 1 மாசம் பார்ப்பான், 1 வருஷம் பார்ப்பான். ஐயோ, என் வாழ்க்கைக்கு எங்கேருந்து ஒரு பேயை பிடிச்சாந்து கட்டிட்டாங்களே, கொஞ்சம் கூட இதயத்துல வைத்து மறைக்க மாட்டாளே, இவளை வச்சு நான் எப்படிதான் குடும்பம் பண்ண போறோம்? புருஷன் கிட்ட சொன்னா, இந்த ஆளை நம்பிதானையா நான் வந்தேன், இந்த